வணக்க மக்களே, அனைவருக்கும் வணக்கம். பிஎம் கிசான் 21வது தவணை தொகை பிஎம் கிசான் 21வது தவணை தொகை நவம்பர் மாதத்தில் வெளியிட போகிறதா கண்டுபிடிப்புகள் எல்லாமே வந்திருக்கு. நிறைய பேர் நிறைய விதமாக சொல்லிட்டு தாங்க இருக்காங்க. பிஎம் கிசான் 21வது தவணை தொகை எப்பொழுது உங்களுடைய வங்கி கணக்கில் வெளியிட போகிறாங்க, இதற்குண்டான தகவலை சொல்லுங்கள் சார் அப்படின்ட்டு நிறைய பீப்புள்ஸ் நாளுக்கு நாள் கேட்டே தாங்க இருக்கீங்க. பிஎம் கிசானுடைய தவணை தொகையில் மாற்றங்கள் எல்லாமே வருமா? பிஎம் கிசானில் அந்த இகேஒய்சியை முடித்தவங்களுக்கு மட்டும்தான் அந்த 21வது தவணை தொகை அப்படின்றது அவங்களுடைய வங்கி கணக்கில் செலுத்தப்படும். இகேஒய்சி முடிக்கல அப்படின்னா வரத்துக்கு வாய்ப்புகள் இல்லவே இல்லைங்க. 100%. இந்தியா முழுவதும் உள்ள விவசாயிகள் பிரதான் மந்திரி கிசான் சம்மன் நிதி யோஜனா திட்டத்தின் 21வது தவணைக்காக ஆவலுடன் காத்துட்ருக்காங்க. வரக்கூடிய நவம்பர் 6ஆம் தேதி மற்றும் 11ஆம் தேதிகளில் திட்டமிட்டபடி பீகார் சட்டமன்ற தேர்தலுக்கு சில நாட்களுக்கு முன்பு இந்த தவணை தொகை வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறதுங்க. பஞ்சாப், ஹரியானா, இமாச்சல் பிரதேஷ், ஜம்மு காஷ்மீர் ஆகிய மாநிலங்களில் உள்ள பயனாளிகளுக்கு 2000 தொகையின் முன்கூட்டியே வழங்கப்பட்டாலும் நாடு தழுவிய வெளியீடு இன்னும் வெளியிடப்படவில்லை அப்படின்ற தகவலையும் வெளியிட்டிருக்காங்க. வெள்ளம் மற்றும் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு முன்கூட்டியே நிதி நிவாரணம் வழங்குவதற்காக செப்டம்பர் அக்டோபர் மாதங்களில் மத்திய வேளாண் அமைச்சர் சிவராஜ் சிங் சௌகான் தவணையினை வெளியிட்டார். பிரதம மந்திரி கிசான் 21வது தவணை நாடு முழுவதும் உள்ள விவசாயிகளுடைய பிரதம மந்திரிக்கு 21வது தவணை தங்களுடைய வங்கி கணக்கில் வர வைப்பதாக தெரிவிச்சிருக்காங்க. கடைசியாக அந்த 20வது தவணை தொகை ஆகஸ்ட் மாதத்தில் வெளியிடப்பட்டது. ஆனால் இந்த முறை விவசாயிகள் நவம்பர் தொடக்கத்திலேருந்தே அரசாங்கத்திலிருந்து நல்ல செய்தி எதிர்பார்க்குறாங்க. தீபாவளிக்கே வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் இந்த அறிவிப்பு விவசாயிகளுடைய மத்தியில் தீபாவளிக்கு வெளியாகாமல் போய்விட்டது வருத்தத்தை தெரிவிக்குது. ஸோ யாருக்கெல்லாம் இந்த தடவை இந்த 2000 ரூபாய் பிஎம் கிசான் திட்டத்தில் 21வது தவணைக்கு நிறைய மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க. இந்த 3 விஷயங்கள் நீங்கள் கரெக்டாக செஞ்சால் மட்டும்தான் உங்களுக்கு 21வது தவணை கிடைக்க போகும். 2000 ரூபாய் என்றதையும் நான் உங்களுக்கு முன்கூட்டியே சொல்ல போகிறேன். ஸோ ரொம்ப பயனுள்ளதாக இந்த வீடியோ இருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியும். தீபாவளி பண்டிகைக்கு முன்பு நாடு முழுவதும் லட்சக்கணக்கான விவசாயிகள் பிரதம மந்திரி கிசான் சம்மன் நிதி யோஜனா திட்டத்தின் 21வது தவணைக்காக ஆவலுடன் காத்திருந்தனர். இருப்பினும் தீபாவளி பண்டிகை வரை தவணை தொகை வெளியிடவில்லை. இப்பொழுது 21வது தவணை, அதாவது தீபாவளிக்கு முன்பு பண்டிகை முன்பு விவசாயிகளுக்கு விடுவிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. இருப்பினும் சில பாதிக்கப்பட்ட மற்றும் பேரிடர் பாதிக்கப்பட்ட மாநிலங்களில் பிஎம் கிசான் 21வது தவணை ஏற்கனவே விடுவிக்கப்பட்டுள்ளது அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அடுத்ததாக எப்பொழுது இதற்கு அறிவிப்பு வெளியிடப்படும் அப்படின்றத கேட்குறாங்க. பிஎம் கிசான் திட்டத்தின் அடுத்த தவணை அக்டோபர் மாத இறுதிக்குள்ளார வந்துடும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் அக்டோபர் இல்லை, நவம்பர் முதல் வாரத்தில் இதற்கான அறிவிப்பை அரசு வெளியிட்டுருவாங்க. பிரதமர் மோடி அவர்கள் வெளியிடுவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. பிஎம் கிசான் திட்டம் சிறு மற்றும் குறு விவசாயிகளுக்கு ஆண்டு வருமானம் 6000 உதவியாக வழங்கப்பட்டு வருகிறது. இது தலா 2000 3 தவணைகளில் பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு நேரடி பரிமாற்றம் டிபிடி, ஸோ அவங்களுடைய வங்கி கணக்கில் மட்டும்தான் இது பெறப்படும். தகுதியுடையவர்கள் இகேஒய்சி பூர்த்தி செய்து வங்கி கணக்குகளை ஆதார் இணைக்கத்துடன் ஆதார் அட்டையுடன் இணைக்கப்பட வேண்டும். ஸோ உங்களுடைய இந்த பிஎம் கிசான் கணக்கு பார்த்திங்கன்னா ஆதாரில் கொடுத்த நம்பரோடு இருந்தால் மட்டும்தான் ஒர்க் ஆகும். அது மட்டுமே கிடையாது, நில சரிபார்ப்பு எல்லாமே டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ரெடியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இது ஏதாவது இஷ்யூ இருந்தால் கூட உங்களுக்கு உங்களுடைய பிஎம் கிசான் 21வது தவணை நிராகரிக்கப்படும். இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பட்சத்தில் நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். வணக்க மக்களே, அனைவருக்கும் வணக்கம். பிஎம் கிசான் 21வது தவணை தொகை பிஎம் கிசான் 21வது தவணை தொகை நவம்பர் மாதத்தில் வெளியிட போகிறதா கண்டுபிடிப்புகள் எல்லாமே வந்திருக்கு. நிறைய பேர் நிறைய விதமாக சொல்லிட்டு தாங்க இருக்காங்க. பிஎம் கிசான் 21வது தவணை தொகை எப்பொழுது உங்களுடைய வங்கி கணக்கில் வெளியிட போகிறாங்க, இதற்குண்டான தகவலை சொல்லுங்கள் சார் அப்படின்ட்டு நிறைய பீப்புள்ஸ் நாளுக்கு நாள் கேட்டே தாங்க இருக்கீங்க. பிஎம் கிசானுடைய தவணை தொகையில் மாற்றங்கள் எல்லாமே வருமா? பிஎம் கிசானில் அந்த
இகேஒய்சியை முடித்தவங்களுக்கு மட்டும்தான் அந்த 21வது தவணை தொகை அப்படின்றது அவங்களுடைய வங்கி கணக்கில் செலுத்தப்படும். இகேஒய்சி முடிக்கல அப்படின்னா வரத்துக்கு வாய்ப்புகள் இல்லவே இல்லைங்க. 100%. இந்தியா முழுவதும் உள்ள விவசாயிகள் பிரதான் மந்திரி கிசான் சம்மன் நிதி யோஜனா திட்டத்தின் 21வது தவணைக்காக ஆவலுடன் காத்துட்ருக்காங்க. வரக்கூடிய நவம்பர் 6ஆம் தேதி மற்றும் 11ஆம் தேதிகளில் திட்டமிட்டபடி பீகார் சட்டமன்ற தேர்தலுக்கு சில நாட்களுக்கு முன்பு இந்த தவணை தொகை வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறதுங்க. பஞ்சாப், ஹரியானா, இமாச்சல் பிரதேஷ், ஜம்மு காஷ்மீர் ஆகிய மாநிலங்களில் உள்ள பயனாளிகளுக்கு 2000 தொகையின் முன்கூட்டியே வழங்கப்பட்டாலும் நாடு தழுவிய வெளியீடு இன்னும் வெளியிடப்படவில்லை அப்படின்ற தகவலையும் வெளியிட்டிருக்காங்க. வெள்ளம் மற்றும் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு முன்கூட்டியே நிதி நிவாரணம் வழங்குவதற்காக செப்டம்பர், அக்டோபர் மாதங்களில் மத்திய வேளாண் அமைச்சர் சிவராஜ் சிங் சௌகான் தவணையினை வெளியிட்டார். பிரதம மந்திரி கிசான் 21வது தவணை நாடு முழுவதும் உள்ள விவசாயிகளுடைய பிரதம மந்திரிக்கு 21வது தவணை தங்களுடைய வங்கி கணக்கில் வர வைப்பதாக தெரிவிச்சிருக்காங்க. கடைசியாக அந்த 20வது தவணை தொகை ஆகஸ்ட் மாதத்தில் வெளியிடப்பட்டது. ஆனால் இந்த முறை விவசாயிகள் நவம்பர் தொடக்கத்திலேருந்தே அரசாங்கத்திலிருந்து நல்ல செய்தி எதிர்பார்க்குறாங்க. தீபாவளிக்கே வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் இந்த அறிவிப்பு விவசாயிகளுடைய மத்தியில் தீபாவளிக்கு வெளியாகாமல் போய்விட்டது வருத்தத்தை தெரிவிக்குது. ஸோ யாருக்கெல்லாம் இந்த தடவை இந்த 2000 ரூபாய் பிஎம் கிசான் திட்டத்தில் 21வது தவணைக்கு நிறைய மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க. இந்த 3 விஷயங்கள் நீங்கள் கரெக்டாக செஞ்சால் மட்டும்தான் உங்களுக்கு 21வது தவணை கிடைக்க போகும். 2000 ரூபாய் என்றதையும் நான் உங்களுக்கு முன்கூட்டியே சொல்ல போகிறேன். ஸோ ரொம்ப பயனுள்ளதாக இந்த வீடியோ இருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியும். தீபாவளி பண்டிகைக்கு முன்பு நாடு முழுவதும் லட்சக்கணக்கான விவசாயிகள் பிரதம மந்திரி கிசான் சம்மன் நிதி யோஜனா திட்டத்தின் 21வது தவணைக்காக ஆவலுடன் காத்திருந்தனர். இருப்பினும் தீபாவளி பண்டிகை வரை தவணை தொகை வெளியிடவில்லை. இப்பொழுது 21வது தவணை, அதாவது தீபாவளிக்கு முன்பு பண்டிகை முன்பு விவசாயிகளுக்கு விடுவிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. இருப்பினும் சில பாதிக்கப்பட்ட மற்றும் பேரிடர் பாதிக்கப்பட்ட மாநிலங்களில் பிஎம் கிசான் 21வது தவணை ஏற்கனவே விடுவிக்கப்பட்டுள்ளது அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அடுத்ததாக எப்பொழுது இதற்கு அறிவிப்பு வெளியிடப்படும் அப்படின்றத கேட்குறாங்க. பிஎம் கிசான் திட்டத்தின் அடுத்த தவணை அக்டோபர் மாத இறுதிக்குள்ளார வந்துடும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் அக்டோபர் இல்லை, நவம்பர் முதல் வாரத்தில் இதற்கான அறிவிப்பை அரசு வெளியிட்டுருவாங்க, பிரதமர் மோடி அவர்கள் வெளியிடுவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. பிஎம் கிசான் திட்டம் சிறு மற்றும் குறு விவசாயிகளுக்கு ஆண்டு வருமானம் 6000 உதவியாக வழங்கப்பட்டு வருகிறது. இது தலா 2000, 2000, 2000 3 தவணைகளில் பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு நேரடி பரிமாற்றம் டிபிடி, ஸோ அவங்களுடைய வங்கி கணக்கில் மட்டும்தான் இது பெறப்படும். தகுதியுடையவர்கள் இகேஒய்சி பூர்த்தி செய்து வங்கி கணக்குகளை ஆதார் இணைக்கத்துடன் ஆதார் அட்டையுடன் இணைக்கப்பட வேண்டும். ஸோ உங்களுடைய இந்த பிஎம் கிசான் கணக்கு பார்த்திங்கன்னா ஆதாரில் கொடுத்த நம்பரோடு இருந்தால் மட்டும்தான் ஒர்க் ஆகும். அது மட்டுமே கிடையாது, நில சரிபார்ப்பு எல்லாமே டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ரெடியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இது ஏதாவது இஷ்யூ இருந்தால் கூட உங்களுக்கு உங்களுடைய பிஎம் கிசான் 21வது தவணை நிராகரிக்கப்படும். இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பட்சத்தில் நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன்.